ஹாய், இங்கே சண்டே நான் நண்டு எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். நண்டு செஞ்சதே இல்லை, சரி நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணி செஞ்சு கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் நண்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நண்டு ரசம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நார்மலாக ரசத்துக்கெல்லாம் கரைச்சிட்டு நண்டோட கால்கள் மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் அரையறை பார்த்தீங்கன்னா நல்லாவே அரைஞ்சிது. பட் என்னென்னா கொஞ்சம் செதிலாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் ஒரு டைமுக்கு 2 டைம் நான் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ரசம் தாளிச்சு விடுங்க, அதே மாதிரி தான் பண்ணி விட்டுட்டேன். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி அதுவும் சூப்பராக இருந்தது. தம்பி இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னால் எனக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்படி சாப்பிடணும்னு தெரில. பட் அதில் இருக்கிற அந்த ஓடை ஓப்பன் பண்ணாலே அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷெல்லாம் நல்லா இருந்தது. பசங்களும் நல்லா சூப்பராகவே சாப்பிட்டாங்க. நீங்கள் நண்டு சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை எந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டைம் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இது பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.